அல்லேலூயா. காலம் கடைசி. அல்லேலூயா. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவி ஊற்றப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோகன் சி லாசரஸ் ஐயா சொன்னதான ஒரு சாட்சி, குறிப்பிட்டதான ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளை, சின்ன பிள்ளை, கை குழந்தை திடீர்னு சொல்லி பாதிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட என்னாகலை, சுகமாகலை. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அவங்க ஒரு தரிசனத்தை பார்த்தாங்களாமா, ஒரு சிலுவையை பார்த்தாங்களாமா, தொடர்ந்து பேசுகிறதான சத்தத்தை கேட்டாங்களாமா. நீ என்னிடத்துல நீ கேள், உன் பிள்ளைக்கு நான் சுகம் தருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. என்ன இந்த சத்தம் என்று சொல்லி அவங்க பயந்து திகைத்து நின்ற வேளைகளில் அல்லேலூயா தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட சகோதரிக்கு ஒரு காரியம் பக்கத்தில் இருக்கிறதான அந்த குடும்பத்தில் போய் சொன்னாங்க. இப்படி திடீரென்று சொல்லி குரலை நான் கேட்டேன், இப்படி குரல் கேட்டது, சிலுவை காட்சியை நான் பார்த்தேன்னு சொல்லி. அப்போ அவருக்கு புரிஞ்சு இருந்துச்சு. அவங்க சொன்னாங்களாமா, சிலுவைன்னு சொன்னால் இயேசு தான், இயேசு உன் பிள்ளைக்கு என்ன தருவார், சுகம் தருவார், பக்கத்தில் இருக்கிறதான சர்ச்சுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி இவங்க தேடி கண்டுபிடித்து பக்கத்தில் இருக்கிறதான ஒரு சர்ச்சுக்கு போனாங்களாமா. கூட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அங்கே இருக்கிற ஊழியர் இருக்கிறாரு. இந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. அங்கி போட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு புரிந்தது, இவர் தான் ஊழியக்காரன்னு சொல்லி குழந்தைய கொடுத்தாங்களாமா. மோசமான நிலைமையில் இருக்கிறதான குழந்தைய கையில் வாங்கினதான அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுன்னு சொல்லி தரல, என்னம்மா காரியம் சொல்லி பார்த்தா இவங்க சொன்னாங்களாமா. இவருக்கு புரிஞ்சு போச்சு, நிச்சயமா இயேசு என்ன தருவார், இந்த பிள்ளைக்கு சுகம் தருவார் என்று சொல்லி சின்ன ஒரு ஜெப செய்து குழந்தைய அந்த சகோதரியுடைய கரத்தில் கொடுத்தாங்களாமா. அந்த நொடியில் சுகமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், கடைசி காலத்தில் கடாசிக்கும் தேவன் கடைசி காலமாக இருக்கிறதுனால மாம்சமான யாவரும் அல்லேலூயா அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. சரி, யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக அன்னைக்கு சொன்னதான காரியத்தை இன்னைக்கு பேசி, அல்லேலூயா, ஆமாம், அன்னைக்கு சொன்னதான தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு நிறைவேறும் என்று சொல்லி, அல்லேலூயா, இந்த 16வது உபவாசத்தின் மத்தியிலே அது நிறைவேறும் என்று சொல்லி தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியே ஊற்றுவேன். அல்லேலூயா. தேவனை அறியாதவங்க தேவனை அறிவாங்க என்று சொல்லி, அல்லேலூயா. அதே டைமில் தேவனை அறிந்தவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்கிறதை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா. கால கடைசியாக இருக்கிறதுனால மாம்சமான யாவர் மீதும் தேவனுடைய ஆவி இறங்கி இருக்கிறதுனால, அல்லேலூயா, ஆவியானவர் அல்லேலூயா நம் மத்தியில் விசேஷமாக இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கி இருக்கிறதுனால ஆவியின் வல்லமை அதிகமாக வெளிப்பட்டு இருக்கிறதுனால என்ன நடக்கும்? வேதம் சொல்கிறது, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நடக்காதா? அல்லேலூயா. உன் பிள்ளை தீர்க்க தரிசனம் சொல்லாம இருப்பானா? அல்லேலூயா. நிச்சயமாக நடக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறதான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பிள்ளைகளை குறித்து தான். அல்லேலூயா. அடிக்கடி சொல்கிறதான ஒரு காரியம் தான். பிள்ளைகளை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் வளர்த்தோம் என்கிறது, அல்லேலூயா, எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனுடைய பலனை, அதனுடைய ஆசீர்வாதத்தை கண்டோமோ என்று சொன்னால் இல்லை. இப்போ ஆவியானவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குவேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆவியானவரை ஊற்றுவேன்.
அல்லேலூயா. அவங்கள மாற்றவே முடியாதுங்க. ஆவியானவர் ஊற்றப்படும் போது அவங்க மாறுவாங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். மாற்றங்களை தேவன் செய்திருக்கிறார். நம்முடைய சபை வாலிபர்கள் விசேஷமாக எழும்புவாங்க என்று சொல்லி பெற்றோரை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. சொந்து போய் இருக்கிற மகனே மகளே, தேவன் உற்சாகமாக உன்னோடு பேசுகிறார். நீ பயப்படாதே, உன் வாலிப பிள்ளைங்க அல்லேலூயா ஆமா இந்த அளவுல எழுப்பி நிற்பாங்க. அல்லேலூயா. ஊழியத்துல நிற்பாங்க. அந்த அளவுக்கு மாற்றங்கள் உண்டாகும். இந்த உபவாசத்தினுடைய தாக்கம் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லி உன்னை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. சொந்து போவது இல்லை என்று சொல்லி ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி சோர்வை கொண்டு வந்ததான புறம்பான அனுபவங்கள் எரியும் என்று சொல்லி அழியும் என்று சொல்லி அடிக்கடி பேசுகிறதான காரியங்கள் அதனுடைய பலன் இந்த நேரத்தில் இறங்கி இருக்கிறது, உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி தேவன் அல்லேலூயா நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. வாலிபர்கள் தரிசனங்களை காண்பாங்க, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்பாக கிளீனா ஒரு சொப்பனம், அந்த அளவுக்கு தெளிவா தேவன் ஒரு காரியத்தை காட்டினார். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பிரபலமான ஒரு மனுஷன் அல்லேலூயா ஆமா எனக்கு முன்பாக நிற்கிறத காட்டினார். அவர் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது பாக்கெட்ல கையை விட்டு பெரிய ஒரு கட்டு நோட்டை எனக்கு தர்றாரு. நான் வாங்கிட்டு அது ஒரு எனக்கு ஒரு கலக்கம், என்னடா இப்படி சம்பந்தமில்லாத மனுஷன் அல்லேலூயா இப்படி ஒரு காரியத்தை செய்கிறாரு என்று சொல்லி கொஞ்சம் குழப்பத்தில் நிற்கும்போது ஆவியானவர் அழகாக பேசினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தினுடைய ஆஸ்திகள், உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், உலக மனுஷனுடைய ஆதாயங்கள் எல்லாம் சபையை தேடி வரும் என்று சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா அந்த அளவுக்கு சபை செழிப்பாக இருந்தது இல்லை, சபை ஜனங்களும் செழிப்பாக இருந்தது இல்லை. செழிப்பு வரும் என்று சொல்லி செழிப்பு எப்போ வருங்க? உலகமே வறண்டு போய் இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில, உலகமே கலங்கி இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க நீலகிரியில அந்த அளவு செழிப்பா இருந்ததான ஒரு இடம் இன்னைக்கு பாருங்க இப்படி இருக்கிறது. அநேகர் சொல்றாங்க நீலகிரிக்கு பயங்கரமான ஒரு வறட்சி வரும் என்று சொல்லி. அல்லேலூயா. வறட்சி வந்தாலும் வறட்சி வரலனாலும் நமக்கு வறட்சி இல்லை. அல்லேலூயா. உபவாசத்தினுடைய தாக்கம் அல்லேலூயா. இந்த உபவாசத்தை அங்கீகரித்த தேவனுடைய வல்லமை அல்லேலூயா நம்மை உயர்த்தும் என்று சொல்லி அடிக்கடி சொல்கிறதான ஒரு காரியம்தான். மோகன் சி லாசரஸ் ஐயா சொல்லும்போது சொல்றாரு, இந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகளை தான் எல்லாத்திலும் எப்படி இருப்பாங்க? உச்சத்துல இருப்பாங்க. அல்லேலூயா. தமிழ்நாடு கூட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அல்லேலூயா அவருடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவன் என்கிறதான ஒரு ஸ்தானத்துல அல்லேலூயா அந்த முதலமைச்சரை கொண்டு தேவ நாமம் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா ஆமா எது எப்படி இருந்தாலும் தேவன் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையிலே நாம் நிற்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், மினிஸ்டர் கூட அல்லேலூயா கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லேலூயா ஒரு தாக்கத்தை இந்த நாளில ஆவியானவர் உண்டாக்கி இருக்கிறத நாம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஊற்றப்படுவார் என்று சொல்லி, நீ நிரப்பப்படுவார் என்று சொல்லி, உன் குடும்பத்தில் மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, குறிப்பாக வாலிப உள்ளங்கள் மாறும் என்று சொல்லி, புதிதாக்கப்படுவாங்க என்று சொல்லி அல்லேலூயா தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரர் மீதும் ஊழியக்காரிகள் மீதும் அவர் ஊற்றப்படுவார். தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க என்று சொல்லி, ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, ஊழியத்தில் ஒரு உயர்வு உண்டாகும் என்று சொல்லி அல்லேலூயா இன்னைக்கு ஊழியத்தில் நிற்கிறோம். அல்லேலூயா. ஆமாம் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறோம்.
அல்லேலூயா. இப்போ ஆவியான் சொல்றாரு, அல்லேலூயா, ஆமா, ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல ஊழிய பாதையில தேவன் செய்ததான அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்வார் என்று சொல்லி தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இன்னைக்கு ஊழியக்காரங்க அல்லேலூயா கலங்கி போய் இருக்கிறாங்க. அல்லேலூயா, இதுதான் என்னுடைய ஊழியமாயின்னு சொல்லி நிச்சயமா இல்லை. அல்லேலூயா, தேவன் உயர்த்துவார். தேவன் அநேக இடங்களில கொண்டு போய் உன்னை நடத்துவார். இப்ப ஆவியானவர் சொல்றாரு, இங்க இருக்கிறவங்க உலகத்தினுடைய அநேக இடத்துல நிப்பீங்கன்னு சொல்லி தேவன் செய்வார். பிலிப்பு என்கிறதான ஊழியக்காரர், அல்லேலூயா, பிரபலமான ஒரு மந்திரி, அல்லேலூயா, ரட்சிப்புக்கு தேவன் அவரை நடத்தினார். ரட்சிக்கப்பட்டதான ஒரு சந்தோஷத்துல நின்னா. அல்லேலூயா, ஆவியானவர் என்ன பண்ணாருங்க, அப்படியே தூக்கி அசோத் என்கிறதான இடத்துல நிறுத்தினார். இதெல்லாம் எங்க இருக்கிறதுங்க? அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல இருக்கிறது, வேதத்துல இருக்கிறது. இதெல்லாம் நடக்கும். யாரை கொண்டு நடக்கும்? உன்னை கொண்டு தான் நடக்கும். அல்ல நிறுத்துவார். அல்லேலூயா, உயர்ந்த இடத்துல நிறுத்துவார். அல்லேலூயா, நம்ம சிந்திக்கிற போது நம்முடைய சூழ்நிலை பார்க்கும்போது இதோட ஊழியம் முடிஞ்சுகிறது என்று சொல்லி நாம நினைக்கலாம். அல்லேலூயா, அப்படி இல்லை. தேவன் நிறுத்துவார். அல்லேலூயா, என் மகள் பேரி வயிற்றுக்கு வந்தே தீர்வுன்னு சொல்லி நான் சொன்னேன், நான் வரவே மாட்டேன்னு சொல்லி தேவன் கொண்டு போகணும்னு சொல்லி. அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். யோவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மாம்சமான யாவர் மீதும் தேவன் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, தேவனை அறியாத ஜனங்க தேவனை அறிவாங்க. தேவனை அறிந்த ஜனங்க எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா, முந்தினோர் பிந்தினோரா? அல்லேலூயா, பிந்தினோர் முந்தினோரா? அல்லேலூயா, நீ முந்தணுங்கிறதுக்காக தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். உன் மாற்றத்தா தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். பின்மாற்றக்காரர்களை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லிதான். அல்லேலூயா, இன்னைக்கு நாம தகுதி இல்லைன்னு சொன்னா தேவன் பின்மாற்றக்காரர்களை தட்டி எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய காரியத்தை செய்வார் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆவியானவர் உச்சப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அதே போலதான் அளவில்லாமல் நிறைவாக உயர்வாக உச்சமாக தேவன் உன்னை நிரப்பி எழுப்பத்தா தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, இயேசு நிரப்பப்பட்டு இருக்கிறத வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். நீங்க யோவான் சுவிசேஷத்துல வாசிக்க முடியும். 3வது அதிகாரத்துல 34வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அல்லேலூயா, தேவ வார்த்தையை பேசுகிறார். இயேசு தேவனுடைய வார்த்தையை பேசினதனால அல்லேலூயா தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால நிறைத்திருந்தார் என்று சொல்லு. அல்லேலூயா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நிரப்ப ஆவியானவர் துடித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, உன்னை நிரப்பியே தீருவார், உன்னை எழுப்பியே தீருவார். அல்லேலூயா, ஆவியானவர் வரும்போது அத்தனை பாதிப்பும் மாறும், அத்தனை பிரச்சனையும் நீங்கும். நீ எண்ணி பயந்து கொண்டிருக்கிறதான அத்தனை காரியமும் காணாமல் போகும். அல்லேலூயா, விசேஷமாக தேவன் உன்னை எழுப்புவார், உன்னை முக்கியப்படுத்துவார், தேடி வர செய்வார். அநேகருக்கு உதவியாக தேவன் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, நம்முடைய நெருங்கின உற்றார் உறவினர் தேவனை அறியாத இருக்கிற ஆழங்களில உன்னை கொண்டு தேவனை அறிவாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். நீ புதுப்பிக்கப்படுவாய் என்று சொல்லி, புது பலனை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி. அல்லேலூயா, அந்த காரியங்களெல்லாம் இந்த கடைசி காலத்தில் நடக்கும். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல வாசிக்கும் போது இயேசு பரிசுத்த ஆவியில நிறைந்தவராக யோர்தானை விட்டு திரும்பினார் என்று சொல்லி, நீ திரும்புவாய் என்று சொல்லி, நிரப்பப்படுவாய் என்று சொல்லி. அல்லேலூயா,
இந்த பொல்லாத சந்ததியில தேவனுக்காக விசேஷித்த காரியத்தை நீ செய்வாய் என்று சொல்லி, உன் பிள்ளைகள் செய்வாங்க என்று சொல்லி, சபை செய்யும் என்று சொல்லி, அல்லேலூயா, இந்தியா அளவில் அல்லேலூயா சபையை குறித்து சொல்லுகிறதான காலம் வரும் என்று சொல்லி, அல்லேலூயா அவன் சொல்றான், அல்லேலூயா ஆமா எழுப்புதல் வரும் என்று சொல்லி. எப்படி வரும் என்று சொல்லி, அல்லேலூயா மோகன் சி லாச சொல்லும் போது தமிழ்நாட்டில் இருந்தா ஒரு எழுப்புதல் வரும் என்று சொல்லி, நாம 40 வருஷத்துக்கு முன்னாடியே நாம பேசிக்கொண்டு இருக்கிறோம், இந்த மஞ்சூரிலிருந்து எழுப்புதல் வரும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அது உன்னை கொண்டு வரும் என்று சொல்லி, உன் பிள்ளைகளை கொண்டு வரும் என்று சொல்லி. அதுக்காகத்தான் தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டவராய் யோர்தானை விட்டு திரும்பினார் என்று சொல்லி நிரப்பி அனுப்பத்தான் தேவன் விரும்பி அல்லேலூயா பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை தேவன் நிரப்பி இந்த கடைசி காலத்துல உன்னை எழுப்ப நிற்கிறார். கபா ரபா தேவி கபா எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சரி, இந்த அனுபவத்துல நிற்க, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீ என்னத்தான் பண்ணணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பண்டிகையினுடைய கடைசி நாளில் வந்து நின்று சொல்கிறதான காரியம், அல்லேலூயா, பணமும் வேண்டாம், காசு வேண்டாம், நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, ஆவியானவரை பெறக்கூடியதான ஒரு ஆழம், வரங்களையும் வல்லமைகளையும் பெறக்கூடியதான ஒரு அனுபவம். அல்லேலூயா, ஊழியக்காரெல்லாம் சும்மா பெற்றுக்கொள்ளல, அந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு தான் பெற்றுக்கொண்டாங்க. 40 நாள் அல்லேலூயா ஆமா உபவாசம் எடுத்து சொல்லி தண்ணியை கொடுக்காம அல்லேலூயா தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டாங்க. இப்போ அல்லேலூயா ஆமா நாம அல்லேலூயா காத்து இராமலேயே அல்லேலூயா இந்த உபவாசத்தின் மூலமாகவே யாரோ 4 பேர் ஜெபித்த ஜெபத்தினுடைய தாக்கமாகவே நாம பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உனக்கு தந்திருக்கிறார், தேவன் உன்னை நிரப்பி இருக்கிறார், தேவன் உன்னை எழுப்ப விரும்புகிறார், அதனால்தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளோ பிரயாசப்பட்டு தான் அவங்க வரத்தையும் வல்லமையும் என்ன பண்ணியிருக்காங்க, பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஊழியத்தில் அந்த அளவுக்கு உபத்திரவப்பட்டு தான் அவங்க தேவனுக்காக நின்று இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணல. அல்லேலூயா, உன்னை நிரப்ப விரும்புகிறார். ஏன் சொன்னா காலம் கடைசி, கடைசி காலத்துல இருக்கிறதுனால உனக்கு போனஸ். அல்லேலூயா, வேற வாய்ப்பே இல்லை, வேற சாய்ஸே இல்லை, நீ தான் என்கிறதுனால தான் தேவன் தேடி வந்து இருக்கிறார், உன்னை நிரப்பி கொண்டு இருக்கிறார், உன்னை மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தொடர்ந்து நீ தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னா, தேவனுக்காக பலத்த காரியத்தை செய்யணும்னு சொன்னா, உன் காரியத்துல தேவனுடைய காரியம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னா, நீ எதிர்பார்க்கதான காரியத்திலெல்லாம் ஒரு நன்மை உண்டாகணுமே என்று சொன்னா, நடக்கணும் என்று சொன்னா, நீ என்ன செய்யணும்? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல 1 அதிகாரத்துல 5வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, எருசலேமை விட்டு போகாமே. அல்லேலூயா. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. ஹலோ, காத்திருங்க, ஏமாந்து போகாதே. அல்லேலூயா. இது மட்டும் காத்திருக்கல, உண்மைதான், இனி காத்திருக்கும் போது அல்லேலூயா கட்டாயமாக தேவன் கடாசிப்பார். அல்லேலூயா, உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, உன் வியாதியை மாற்றுவார், உன் பிரச்சனையை விளக்குவார். அல்லேலூயா, உனக்கு இருக்கிற அல்லேலூயா வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் தேவன் மாற்றுவார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க, தேவன் உணர்த்துகிறார். இனி காத்திருக்கக்கூடியதான அனுபவத்தில் உன்னை நிறுத்த தேவன் உன்னை மாற்றியும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எதை இழந்தாலும் டோன்ட் கேர்,
ஆனால் இந்த ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை இழக்காதீங்க. 40 நாள் உபவாசத்தில் அநேகர் நீங்கள் இழந்து போயிட்டீங்க. மீண்டும் தேவன் ஒரு நேரத்தை தருகிறார். இனி வருகிற காலங்களில் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 1வது அதிகாரம் 5வது வசனம், எருசலேமை விட்டு போகாம, உபவாசத்தை விட்டு போகாம, ஜெபத்தை விட்டு போகாம, ஐக்கியத்தை விட்டு போகாம, அல்லேலூயா. ஆமா, நீ நிற்கணும். இப்போ ஆவியானவர் சொல்றாரு, நான் நிறுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னால முடியாது, தேவனால முடியும். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒரு அனுபவத்தில் இது சாத்தியம் இல்லவே இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடியதான பொறுமை இல்லவே இல்லை. தேவன் கொண்டு வந்து இருக்கிறார். தேவ சமூகத்தில் இருக்கிறதான அருமை, பெருமை, ஆனந்தம், மகிழ்ச்சி, உயர்வு, உன்னத அனுபவம் எல்லாத்தையும் தந்த தேவன் உன்னை நிரப்பி இருக்கிறார். உன் கரத்தில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய தேவன் நல்லவராக நிற்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி கபா ரபா தேவி கபா லா கரபி ரபா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 17-18 வசனத்தில் அதே யோவேல் தீர்க்க தரிசன வசனங்களை சொல்லி, ஹல்லேலூயா, அன்னைக்கு யோவேல் சொன்னதான அந்த தீர்க்க தரிசனம் இந்த நாளில் நிறைவேறும். நீங்க காத்திருங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் கேட்டிருக்கலாம், ஆனா எத்தனையோ பேர் காத்திருக்கல. 120 பேர் மாத்திரம் காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. எல்லார் மீதும் ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் இறங்காம இல்லை, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம இல்லை, அற்புதங்களை அதிசயங்களை நம்ம காணாம இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அங்குன்னும் இங்குன்னும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் பெற்றதான அபிஷேகம் இன்னைக்கு ஹல்லேலூயா எப்படி? ஹல்லேலூயா. நிரந்தரமான, நீங்காத, வளருகிற ஹல்லேலூயா ஒரு அபிஷேகம் தேவன் தரத்தான் உன்னை கொண்டு வந்து நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வைராக்கியத்தை பாராட்ட, ஹல்லேலூயா, வைராக்கியமாக செவித்து செவத்துக்கு பதிலாக ஒரு மட்டத்தை தரத்தா தேவன் ஹல்லேலூயா இந்த இடத்துல நம்ம மத்தியில இருக்கிறார், நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய சபையில நடக்காத அற்புதங்கள் இல்லை. ஹல்லேலூயா. குருடர்கள் பார்வை அடைஞ்சாங்க, செவிடர்கள் கேட்டாங்க. ஹல்லேலூயா. முடவர்கள் நடந்தாங்க. ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான எத்தனையோ வியாதிகள் மாறினது. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம் கொரோனா நாட்களில் ஹல்லேலூயா நம்முடைய சபையில் மரணத்தின் உச்சத்தில் நின்றதான 25-30 பேரை தேவன் ஜீவனோடு நிறுத்தி இருந்தா. இப்போதும் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் அந்த அளவுக்கு ஒரு தக்கத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு உயர்வை, ஒரு உன்னத அனுபவத்தை செய்யத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், மணியக்க சொன்னதான சாட்சி சாதாரணமான ஒரு சாட்சி அல்ல. ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, ஆராதனையில் முதல் பாட்டு 2வது பாட்டில் தான் நான் இங்கே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே நான் இங்கேயே இருக்கிறது இல்லை, தேவன் எங்கேயோ என்னை கொண்டு போகிறாரு. ஹல்லேலூயா. கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஆமாம், கொண்டு வந்து நிறுத்துவார். இப்போ ஆவியான் சொல்கிறாரு, கொண்டு போய் நிறுத்துவேன். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம், அந்த அளவுக்கு ஒரு மாற்றம், அந்த அளவுக்கு ஒரு வல்லமை இந்த உபவாசத்தின் மத்தியில். அதனால்தான் ஆவியானவர் உன்னை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஹல்லேலூயா எருசலேமை விட்டு போகாம, உபவாசத்தை விட்டு போகாம நிற்கும் போது நான் செய்வேன்னு நினைச்சோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. வியாதியா, பலவீனமா, திருமணமா, ஹல்லேலூயா, குழந்தை பேரா, எதுவாக இருந்தாலும் தேவன் செய்ய நல்லவராக வல்லவராக நம்ம மத்தியில் இருக்கிறார், நிற்கிறார். அதுக்காக நம்ம எல்லாம்
கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தீத்துவுக்கு பவுல் சொன்னதான காரியத்தை சொல்லி அந்த அனுபவத்தை இந்த நாளில் வாலிப பிள்ளைகள் மத்தியில் தந்திருக்கிறேன் என்று சொல்லி பெற்றோரை உற்சாகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாக ஊற்றப்பட்டார் என்று சொல்லி நீங்கள் தீத்து 3:7 வாசிக்க முடியும். அந்த சம்பூர்ணத்தை, அந்த நிறைவை, நிரம்பி வழிகிற அனுபவத்தை ஹலோ தேவன் தர நல்லவராக இருக்கிறார். நம்முடைய சபையினுடைய ஆரம்பத்தில் அல்லேலூயா ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா தேவன் ஒரு விசேஷத்தை ஊழியக்காரரை கொண்டு வந்தார். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்களோ தரல, பார்த்தவங்க கை தூக்கி சொல்லலாம். அல்லேலூயா. ஆமாம், சாது ஜபராஜ் என்று சொல்லி ஹைதராபாத் காடுகளில் செபித்ததான ஒரு மனுஷனை அழைக்காமலே தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார். அவரை கொண்டு அல்லேலூயா அந்த காலங்களில் அபிஷேகத்தையும் அனலையும் அக்னியும் அல்லேலூயா ஆமாம் தேவன் ஊற்றினார். அல்லேலூயா அல்லேலூயா. அவரை பார்த்தா யாரை பார்த்த மாதிரி இருக்கு? இயேசுவை பார்த்த மாதிரியே இருக்கு. ஒரு வேளை விமலா பார்த்துருக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த காலத்தில் தேவன் கொண்டு வந்தார். இப்போ ஆவியான் சொல்றாரு, நானே வந்து இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆரம்பத்துல எல்லாம் அநேக ஊழியக்காரர்கள் நம்ம கூப்பிடுவோம். அல்லேலூயா. குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் பேசினார், இனி ஊழியக்காரர் கூப்பிடாதப்பா, அல்லேலூயா நீயே பேசுன்னு சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையிலேயே வருகிற ஊழியக்காரர்களை யாரும் அந்த அளவில் விரும்பின மாதிரி தரல. அல்லேலூயா. என்றாலும் விடாமல் வரத்தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், இந்த மாதத்துலேயே 2 நாள் புது ஊழியக்காரத்தை வந்தாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் பேசுவேன். இனி இருக்கிற 2 நாளும் ஊழியக்காரர் வரத்தான் போகிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ஆவியானவர் உயர்த்த விரும்பி இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை உயர்த்த விரும்பி இருக்கிறார். உன் பிள்ளைகளை உயர்த்த தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஆவியானவர் வந்தா என்ன என்கிறத நம்ம அறிந்து கொள்ள போறோம். அநேக காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது அன்பு பெருகும் என்று சொல்லி இன்னைக்கு நமக்கு அன்புங்கிறத இல்லவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இந்த கடைசி காலத்துல தேவ அன்பு குறைந்து போகும் என்று சொல்லி குறைவுபட்டு இருக்கிற உண்மைதான். அதை நிறைவாக்கத்தான் தேவன் இறங்கி இருக்கிறார். அவருடைய அன்பால் நிரப்பத்தான் தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உன் இருதயத்தை மாற்றத்தான் தேவன் விரும்பி பேசிக்கொண்டு இருக்கிறார். தெய்வீக அன்பு ஊற்றப்படும் போதுதான் எல்லாம். வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவரால தெய்வீக அன்பு ஊற்றப்படுகிறது. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. நீ வெட்கப்பட மாட்டாய். நீ தலை நிமிர்ந்து நடப்பாய். அதுக்குண்டான காலங்கள். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறதான சின்ன ஒரு காரியங்கள் விட்டு விலகாம. அதனால தான் அடிக்கடி சொல்றது, உபவாசத்தை அற்பமா எண்ணாதே, அலட்சியப்படுத்தாதே. அல்லேலூயா. உபவாசத்துல காத்திருக்கும் போது அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இனி ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு நீ பாதிக்கப்படுகிறதான காரியத்திலிருந்து நீ தப்புவிக்கப்படுவா. 2 வருஷத்துல சாக இருக்கிற உன்னை அல்லேலூயா இன்னும் அல்லேலூயா ஜீவனோடு நிறுத்த தேவன் காரியத்தை செய்யலாம். எல்லாம் உணரணுங்க. இப்போ நம்ம அட் ப்ரெசன்ட் இப்போ என்னங்கிறத பார்க்குறோம். இனி வருகிற காலங்களில் எப்படி என்கிறத நம்ம நினைக்கிறது இல்லை. வருங்காலத்தில் இன்னும் நல்லா இருக்கணும்னு சொன்னா, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொன்னா, உன் பிள்ளைகள் உனக்கு சோறு போடணும்னு சொன்னா, நீ என்ன பண்ணணுங்க? காத்து இருக்கணும். அல்லேலூயா. நீ காத்து இருக்கலன்னு சொன்னா, 1 ரூபாய் சாப்பிட்றதுக்கு நீ காத்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சும்மா இல்லைங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதங்கிறது இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அப்பவே பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. ஜீவன் போகிற மட்டும் நமக்கு என்ன வேணுங்க? அவருடைய ஆசீர்வாதம் வேணும், அவருடைய கிருபை வேணும். அல்லேலூயா. சாகிற அந்த நிமிஷத்தில் கூட பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம ஆட்டாட்டோன்னு ஆட்டுவான். அல்லேலூயா. விசுவாசத்தை கலைக்க பார்ப்பான். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அல்லேலூயா.
நீ சரியாக வாழணும்னு சொன்னால் ஒரே சாய்ஸு ஆலயம்தான், உபவாசம்தான். அல்லேலூயா. அதை மட்டும் நீ மறவாத. உன் மனைவியை நம்பாத, கணவனை நம்பாத, பிள்ளைய நம்பாத. அல்லேலூயா. ஊழியக்காரனையும் நம்பாத, தேவனை நம்பு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை தரதா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். கபா ரபா திவி கபா லகா. அல்லேலூயா. ஆமாம், பெலன் அடைவோம். இன்னைக்கு பலவீனம். அல்லேலூயா. பெலன். அல்லேலூயா. ஆமாம், ஒரு கடந்த காலங்களில் பலவீனப்பட்டு நீங்கள் எல்லாம் என்ன பார்த்துருப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம், விமலா கூட என்ன பண்ணாங்க, ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அல்லேலூயா. பார்த்தவங்களெல்லாம் நெஞ்ச தட்டி, என்ன பாஸ்டு எப்படி இருந்தீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்லி இப்போவும் சொல்கிறாங்க. அப்பா எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அழுதுட்டாங்க நடு ரோட்டில் வச்சு. அல்லேலூயா. தேவன் பலப்படுத்தி இருக்கிறார், ஜீவனை தந்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 43 கிலோ வெயிட்டாக இருந்தால் இப்போ 62 கிலோ வெயிட்டை தேவன் தந்து இருக்கிறார். அல்லேலூயா. செய்வார், தருவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை புதிதாக்குவார், ஒரு மாற்றம் உண்டாகும். எல்லாத்துக்கும் முகாந்திரம் என்னங்க, இந்த சின்ன காரியம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எருசலேமை விட்டு போக விரும்பாதே. இதை விட்டுட்டு பஜாரில் உட்கார தெரிந்து கொள்ளாதே. அது உனக்கு கஷ்டம்தான், அது உனக்கு நஷ்டம்தான். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கும் போது தான். இப்போ பிரகாஷ் இருக்கானா இல்லைன்னு தெரில. அல்லேலூயா. நான் சொன்னேன், என்னடா அரை நாள் வேலை செஞ்சுட்டு போனால் ஃபுல் கூலி கிடைக்குமா? உட்காரப்பா, ஃபுல் கூலி தர்றேன்னு சொல்லி உட்கார்ந்தானா? இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ சுருக்கமாக நாம் அறிந்து தெரிந்து நம்ம முடிக்க போகிறோம். நேரமும் அதிகமாக போனபடியினால புதிதாக்குகிறதான ஒரு அனுபவத்தை குறித்தும் பலப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை குறித்தும் 2 வசனங்களை நாம் அறிந்து தெரிந்து தியானித்து வசனத்தின் மூலமாக வருகிறதான ஒரு பலனை, ஒரு மாற்றத்தை என்ன பண்ண போகிறோம், நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், வார்த்தையின் மீது தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வார்த்தையை நீ இருதயத்தில் நிறுத்தும் போது ஆவியானவர் நிரப்புவார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆவியானவர் நிரப்பும் போது அல்லேலூயா நம்முடைய இருதயம் பலன் அடையும் என்று சொல்லி. இந்த கடைசி காலத்தில் எல்லாம் இருதய பாதிப்பினால தான், இருதய பலவீனத்தினால தான், அல்லேலூயா, எல்லாம் ஸ்ட்ரோக்கினால தான் மறிக்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் என்னங்க, இருதயம் பலவீனம். அல்லேலூயா. ஆள் எப்படி இருப்பா, வாட்ட சாட்டமா இருப்பா, 200 வருஷம் வாழ்கிறவனை போல காணப்படுவான். அல்லேலூயா. இன்னைக்கிற மனுஷன் நாளைக்கு காணும். இது காரணம் என்னங்க, பலவீனம். உன் இருதயத்தை பலப்படுத்த. அல்லேலூயா. ஆட்டட்டைக்கினால நீ சாகாத படிக்க உன்னை நிறுத்த. அல்லேலூயா. உன்னை நிரப்ப, உன் இருதயத்தை மாற்றத்தான் தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதுக்கு முகாந்தரம் தான் இந்த ஒரு அனுபவம். இது கசக்கிறதா, இது நமக்கு கஷ்டமாக இருக்கிறதா, இது நஷ்டமாக நீ எண்ணுகிறாயா? அல்லேலூயா. உன்னை மாற்ற விரும்புகிறா, உன்னை நிரப்ப விரும்புகிறா. அல்லேலூயா. உன் இருதயத்தை பலப்படுத்த, பலவீனத்தை மாற்றி உன்னை அல்லேலூயா ஆண்டவருக்கு சித்தமானால் அவருக்கு வருகை மட்டும் நிறுத்தத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி காலங்க. அல்லேலூயா. நடக்கிற காரியத்தை பார்த்தா. அல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு மேகசினில் பார்த்தேன். அல்லேலூயா. அங்கே என்ன எழுதப்பட்டு இருக்கிறது, கிழக்கு ஆசியாவா மேற்கு ஆசியாவான்னு தெரில, பற்றி எரிகிறது. அல்லேலூயா. கண்ணால் பார்க்குறோங்க, எல்லாம் எரிகிறது. அல்லேலூயா. 2 வீலரில் இருந்து கப்பல் மட்டும் எரிகிறது. ஒரு கப்பலுக்கு எவ்வளோ காஸ்ட் பாருங்க, கோடி கோடி. அல்லேலூயா. பற்றி எரிகிறது. அல்லேலூயா. ஆமாம், திடீர்னு சொல்லி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததான
வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எரிகிறது, இதெல்லாம் பார்க்குறோமே. அல்லேலூயா. ஆமாம், கடைசி இந்த கடைசி காலத்தில் அல்லேலூயா உன்னை அக்னியாக மாற்ற, அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரிய விரும்புகிறேன். நீ பற்றி எரியணும், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், இந்த குடும்பத்துக்கு நீ தலையாக நிற்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். உன்னை கனப்படுத்தத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உன்னை மதிக்கலையா, அல்ல நீ அற்பமாக எண்ணப்படுறியா, அல்லேலூயா, தேவன் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க, பயப்படுகிற அளவுக்கு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஸ்தானத்தில் என்ன பண்ணணுங்க, நிற்கணுங்க. எதுக்குமே பயப்படாத படிக்க தேவனுக்கு பயந்து நிற்கணுங்க. நிச்சயமா தேவன் செய்வார். தேவனால செய்ய கூடாத ஒரு காரியம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. பிராங்க்லினுடைய சாட்சி மறக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. அடிக்கடி உங்களுக்கு சொல்றதான ஒரு காரியம்தான். அல்லேலூயா. ஆமாம், ரயில்வே ஸ்டேஷனில் பிரியாணி வாங்கிட்டு 500 ரூபா கொடுக்குறாரு. இவர் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, ஒரே ஓட்டம் ஓடுறாரு, இவரும் பின்னாடி ஓடுறாரு. நானும் கத்துறேன், போன போட்டு வாப்பா, ட்ரெயின் எடுத்துருவாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. ட்ரெயினும் என்னாச்சுங்க, மூவ் ஆச்சு. இவர் என்ன பண்ணிட்டாருங்க, எப்படியோ வந்து ஏறிட்டார். அப்போ நான் சொன்னேன், சரி போன போட்டு விடுப்பா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. நடந்தது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அடுத்த ஸ்டேஷனில் வண்டி நிற்கும் போது எந்த ஆள் காசை ஏமாற்றிட்டு ஓடினானோ அவன் எல்லாத்தையும் விலக்கிட்டு பெய் இறங்கிய மனுஷன் போல வேர்த்து வெறுத்து கண்ணெல்லாம் ஓங்கி தேடி தேடி வர்றாரு. அல்லேலூயா. ஆமாம், இதனோட அர்த்தம் என்னங்க, தேவதூதன் கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வர்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் மாற்ற விரும்புகிறார், புதிதாக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 104:30 இவ்வாறாக சொல்கிறது, பூமியின் ரூபத்தை மாற்றுகிறீர், உன் ரூபத்தை மாற்றுவார், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் உண்டாகும் என்று சொல்லி ஆவியானவர் மாற்றத்தின் ஆழத்தில் உனக்காக பேசுகிறார். நீ மாறுவாய் என்று சொல்லி. அல்லேலூயா. உன்னை பார்த்து பயந்து நடுங்குவாங்க என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி நீ ஏமாந்து போகாதே. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் நிற்கும் போது தேவன் நிச்சயமாக உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்க முடியும், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்கிறது 41:15 இவ்வாறாக சொல்கிறது, இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலையை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அல்லேலூயா. மலைகளை மிதிப்பாய் என்று சொல்லு. அல்லேலூயா. பிரச்சனை என்னவா இருந்தாலும் நீ மிதிப்பாய் என்று சொல்லி, மேற்கொள்வாய் என்று சொல்லி, உன்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி தேவன் அல்லேலூயா இந்த மாற்றத்தில் தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லித்தான் தேவன் உன்னை உற்சாகப்படுத்துகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகி உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவைகளை தூற்றுவாய் என்று சொல்லி, அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை பறகடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. எது எப்படி இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும், அல்லேலூயா, தேவன் உன்னை மகிழ்ச்சியாக்குவார், களிப்பாக்குவார், உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. போர் அடிக்கிற எந்திரமாக தேவன் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் எந்திரமயம். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணாங்க, கையில் இலை பறிச்சாங்க, அப்புறம் கத்தியில் என்ன பண்ணாங்க, இலை பறிச்சாங்க.
இப்போ ஆமாம், மிஷின், ஒரு ஆளுக்கு உண்டான மிஷின். அல்லேலூயா. 4 பேர் 5 பேர் சேர்ந்து தோட்டத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, வளைச்சி எடுத்துடுறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த அளவுக்கு. அல்லேலூயா. ஒரு எந்திரமாக உன்னை உயர்த்துவேன், குடும்பத்தில் உன்னை உயர்த்துவேன், சபையில் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை செய்ய தேவன் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் 2 கொரிந்தியர் 3:18 உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள். மனம் புதிதாக இருக்கிறது, ரூபம் மாறி இருக்கிறது, நீ மாறி இருக்கிறாய், உன் வார்த்தை மாறி இருக்கிறது. அல்லேலூயா. உன் பேச்சு மாறி இருக்கிறது, உன் நடை மாறி இருக்கிறது, உடை மாறி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இந்த நாளில் உனக்கு தரத்தா தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி சாப்பா 10 நிமிஷத்தில் முடிக்க விரும்புகிற எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. புதிதாக்குகிற அனுபவம், இப்போ பலப்படுத்துகிறதான அனுபவம். இது எப்படி என்கிறத மாத்திரம் நம்ம அறிந்து தெரிந்து பலப்பட்டு, அல்லேலூயா, தேவனுக்காக என்ன பண்ண போகிறோம், மேலான காரியத்தை செய்ய போகிறோம். அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதி புஸ்தகத்தில் நியாயாதிபதியாக அன்பு இருந்ததான ஒரு மனுஷன், அல்லேலூயா, ஆமாம், எப்படி பலவீனப்பட்டான் என்கிறத நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், தேவனால் அழைக்கப்பட்டதான ஒரு மனுஷன். பெலிஸ்தரா மீதியானியரா, பெலிஸ்தருக்கு விரோதமாக எழுப்பினதான ஒரு மனுஷன். அல்லேலூயா. பெலிஸ்தரை மேற்கொள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலையாக உயர்த்தப்பட்டதான ஒரு மனுஷன். நசரேய விரதம் இருந்து வெல்லப்பட்டதான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பலவீனப்பட்டான். அது எப்படி என்கிறத இன்னைக்கு நாம எப்படி பலவீனப்பட்டோம் என்று சொல்லி இப்போ தேவன் நம்ம எப்படி பலப்படுத்துகிறார் என்கிறத மாத்திரம் நம்ம அறிந்து தெரிந்து என்ன பண்ண போறோம், நாம முடிக்க போறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாது இருந்தாங்க. அல்லேலூயா. அக்காலத்தில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை ஆண்டாங்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டாங்க. அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது ஏதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிர்கொண்டு வந்தது. பாலசிங்கம் எதிர்கொண்டு வந்தது. அந்த பாலசிங்கத்தை மேற்கொள்ளக்கூடியதான ஒரு பெலன் சிம்சோன் கிட்ட இருந்தது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு பலசாலியாக இருந்ததான ஒரு மனுஷன்தான் சிம்சோன். எப்படி பலவீனமானான், அல்லேலூயா, எப்படி ஒரு வெடிக்க பொருளாக காட்டப்பட்டான் என்று சொல்லி, அல்லேலூயா, கட்டப்பட்டு அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்போ பலவீனம், அல்லேலூயா, அவனுக்கு ஆரம்பமானது என்று சொல்லி, அல்லேலூயா, ஆமாம், பலவீனத்தின் உச்சம் எங்கே என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் பலமாக இறங்கினதுனால பலமாக இறங்கி இருக்கிறதுனால தேவன் உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். உன் பலவீனத்தை மாற்றி இருக்கிறார். உன் இருதயம் பலப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க, இருதயம் தான். இருதயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த வியாதியும் நமக்கு இல்லை. எந்த வியாதி வந்தாலும் அது நம்ம மேற்கொள்வது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பலனை தரத்தா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதுனால அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்தும் ஒரு ஆட்டு குட்டியை கிழிச்சி போடுகிறது போல கிழித்து போட்டானா.
ஆனாலும் தான் செய்ததே அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இந்த சின்ன ஒரு காரியம்தான் அவனை பலவீனப்படுத்தினது. தாயையும் தகப்பனையும் கனப்பண்ணாம இருந்த ஒரு அனுபவம் தான் அவனை அல்லேலூயா தொடர்ந்து அல்லேலூயா கடைசியில பலவீனப்படுத்தி வேடிக்கை பொருளாக நிறுத்தினது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம சின்ன சின்ன காரியத்தை பெருசா எண்றதில்லை. அல்லேலூயா. ஆமா பாருங்க, மதிக்கிறதான கனப்படுத்துகிறதான அல்லேலூயா வேதம் அழகாக சொல்கிறது. புதிய ஏற்பாட்டில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் பூமியிலே நீடித்து இருப்பதற்கும் முதலாவது உன் தாயையும் தகப்பனையும் கன பண்ணுவாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைங்க பெற்றோரை கனப்படுத்தணும். குடும்பமாக இருக்கிற பிள்ளைங்க கணவனை கனப்படுத்தணும். இது சின்ன ஒரு காரியம்தான் நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் ஏமாந்ததான ஒரு மனுஷன், அழைக்கப்பட்ட மனுஷன், நசரேய விரோதத்தில் இருந்ததான ஒரு மனுஷன் அல்லேலூயா செய்யல. அல்லேலூயா. நான் தான் என்று சொல்லி, என்னால் முடியும் என்று சொல்லி, என்னாலே ஆகும் என்று சொல்லி அல்லேலூயா நின்றதுனால நடந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல தேவன் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இன்னொருத்தர் வரும்போது நீங்கள் பலன் அடைஞ்சு எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிய பரியந்தம் சாட்சிகளாக இருப்பீங்க. இருக்கிறதுனால இருப்பீங்க. உலகத்தின் முடிய பரியந்தம் தேவன் எங்களை கொண்டு போய் நிறுத்த விரும்பி இருக்கிறதுனால நீங்க பலமாக இருப்பீங்க. புதிதாக்கப்பட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தில் சீர்பட்டு சரிப்பட்டு நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த அனுபவத்தை தான் இந்த நாளில் உனக்கும் எனக்கும் தேவன் தந்து நம்ம வெள்ளப்படுத்தி இருந்ததுனால, புதிதாக்கி இருந்ததுனால இன்னும் இந்த அனுபவம் பெருக என்ன பண்ண போகிறோம்? தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே நாம் எழுந்திருப்போம். எல்லாம் எழுந்திருப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலனை தரத்தா இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி உன்னை நிரப்பி இருக்கிறார். இறங்கி உன்னை அபிஷேகித்து இருக்கிறார். என்றுமே இல்லாத ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. கடைசி கால அசைவு, கடைசி கால அனுபவம் அல்லேலூயா இறங்கி இருக்கிறது. உன்னை நிரப்பி இருக்கிறது. உன்னை மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை புதிதாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கபா லபா திபி 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 திபி. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி பலவீனப்படுத்தின பிசாசு